ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். போன நவம்பர் மாதம் நம்ம எதிர்பார்த்த நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த அளவுக்கு லான்ச் ஆகலை. பட் ஆனால் இந்த டிசம்பர் மாதம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி கண்டிப்பாக லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னென்ன அண்ட் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த டிசம்பர் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டிசம்பர் 2022 அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த டிசம்பர் மாதம் லான்ச் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய 10 ப்ரோ சீரிஸை வர டிசம்பர் 8ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபீஷியலாக ரியல்மி இதை அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. அந்த வகையில் இந்த ரியல்மி 10 ப்ரோ சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ரியல்மி 10 ப்ரோ அண்ட் ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ். இதில் ஃபர்ஸ்ட் ரியல்மி 10 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான அமலோட் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 695 இந்த ஒரு 5G சிப்செட், 108 மெகா பிக்சல் பிரைமரியோட ஒரு 2 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட்டிவ் கேமரான்ற மாதிரி டியூவல் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி 20,000 ரூபாய்க்கும் கம்மியான செக்மெண்ட்ல ரியல்மி 10 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசம்பர் 8ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி ரியல்மி 10 ப்ரோ பிளஸ் 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான கர்வ்டு அமலோட் டிஸ்பிளே இருக்க போகுது. பட்ஜெட் செக்மெண்ட்ல கர்வ்டு டிஸ்பிளே எடுத்துட்டு வர போறாங்க. அதோட 5000 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகுது. பெர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek கூடிய Dimensity 1080 அப்படின்ற ஒரு புது 5G சிப்செட் யூஸ் பண்ண போறாங்க. கேமரா செட்டப் 108 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் சப்போர்ட்டிவ் அப்படின்ற மாதிரி 3 கேமரா பின்பக்கம் இருக்க போகுது. முன்பக்கம் ஆஸ் யூஷுவல் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி அண்டர் 25K செக்மெண்ட்டுக்காக 22 to 25K அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்காக ரியல்மி 10 ப்ரோ பிளஸ் 5G இந்த ஸ்மார்ட் போனையும் டிசம்பர் 8ஆம் தேதி ரியல்மி லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 12 2023 அப்படின்ற நேம்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த டிசம்பர் 14ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சில லீக்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபினிக்ஸ் நோட் 12 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ப்ராசஸரை மட்டும் லைட்டாக அப்கிரேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்க போகுது. மற்றபடி இதில் இருக்க போகிற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்க்கான அமலோட் டிஸ்பிளே இருக்கும் அண்ட் 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும். ப்ராசஸர் மட்டும் லைட்டாக அப்கிரேட் பண்ணி MediaTek கூடிய Helio G99 அப்படின்ற இந்த ப்ராசஸர் இருக்கும். அது கூட 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 12 OS மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 2023க்கான ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 13,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் டிசம்பர் 14ஆம் தேதி லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் இருக்கு. ஸோ அதனால இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 2023 டிசம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம். அடுத்து போக்கோ கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் போக்கோ C50 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் ஆயிடுச்சு அண்ட் டிசம்பர் மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி ரெட்மி கிட்ட இருந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெட்மி A1 Plus அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.52 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 10 வாட்ஸ்க்கான சார்ஜர், MediaTek கூடிய Helio A22க்கான சிப்செட், 8 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 7,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு 2GB ரேம் வேரியண்டோட இந்த போக்கோ C50 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த டிசம்பர் மாதம் வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் போக்கோ C50 கண்டிப்பாக டிசம்பர் மாதம் மிடில் மோஸ்ட்லி நாம எதிர்பார்க்கலாம். அடுத்து விவோ கிட்ட இருந்து விவோ X90 சீரிஸ். ஸோ இந்த சீரிஸையும் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ தான் 2 days பிஃபோர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. நேற்று தான் அதை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ வேணும்னா அதை போய் டீட்டெயிலாக பாருங்கள். டீட்டெயிலான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த வீடியோவில் இருக்கும். மற்றபடி இந்த சீரிஸில் மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. விவோ X90, விவோ X90 ப்ரோ அண்ட் விவோ X90 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற மாதிரியான 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. இதில் விவோ X90 பொறுத்த வரைக்கும் 2K ரெசல்யூஷனில் E6 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். அது கூட 4810 mAh பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek Dimensity 9200 அப்படின்ற சிப்செட், கேமரா பின்பக்கம் 50 மெகா பிக்சல் பிரைமரி, 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ அப்படின்ற மாதிரி 3 கேமரா, முன்பக்கம் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த விவோ X90 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அதே மாதிரி விவோ X90 ப்ரோ பொறுத்த வரைக்கும் விவோ X90ல இருக்கக்கூடிய அதே டிக்டோவான ஃபீச்சர்ஸ் தான். ஒன்லி அந்த கேமராவில் மட்டும் மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த 12 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோவை 50 மெகா பிக்சல்
பிக்சல் டெலிஃபோட்டோவா OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு டெலிஃபோட்டோ கேமராவை கன்வெர்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் Vivo X90 Pro ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அதே மாதிரி Vivo X90 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நமக்கு E6 AMOLED பேனல் 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. பட் 4700 mAh பேட்டரி 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 8 Gen 2 அப்படின்ற இந்த சிப்செட் இங்கே கொடுப்பாங்க. கேமரா செட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 4 கேமரா இருக்கும். அதில் 50 மெகா பிக்சல் பிரைமரி OIS சப்போர்ட்டோட இருக்கும். அண்ட் 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் இன்னொரு 50 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ இதுவும் OIS சப்போர்ட்டோட இருக்கும். அண்ட் 64 மெகா பிக்சலுக்கான பெரிஸ்கோப் 100x ஜூமோட இதுலயும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ஒரு கேமரா செட்டப் இருக்கும். முன்பக்கம் ஆஸ் யூஷுவல் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேமரா இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த Vivo X90 Pro Plus ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ தான் 2 days பிஃபோர் தான் சைனால லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால கண்டிப்பா இந்த டிசம்பர் எண்டில் இந்தியன் மார்க்கெட்டில் Vivo கிட்ட இருந்து இந்த Vivo X90 சீரிஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து iQoo கிட்ட இருந்து iQoo Neo 7 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த iQoo Neo 7 பொறுத்த வரைக்கும் போன மாதம் தான் சைனாவில் ஆக்சுவலி லான்ச் பண்ணாங்க. ஆனால் அங்கே லான்ச் ஆன அதே ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா அப்படின்றது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் இந்த வீக் சைனாவில் iQoo Neo 7 SC அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியன் மார்க்கெட்டில் iQoo Neo 7 அப்படின்ற நேமில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படியோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான E5 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும். அண்ட் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek கூடிய Dimensity 8200 அப்படின்ற இந்த சிப்செட், கேமரா 50 மெகா பிக்சலுக்கான OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேமரா இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி அண்ட் 30K செக்மெண்ட்டுக்காக இந்த iQoo Neo 7 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த டிசம்பர் மாதம் லான்ச் ஆகும். டிசம்பர் எண்டுக்குள்ள லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் இந்தியன் மார்க்கெட்டில் டிசம்பர் மாதம் நாம எதிர்பார்க்கலாம். அடுத்து ரெட்மி கிட்ட இருந்து நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ரெட்மி Note 12 சீரிஸையும் இந்த டிசம்பர் மாதம் லான்ச் பண்ண போறாங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ரெட்மி Note 12 சீரிஸில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மி Note 12, Note 12 Pro அண்ட் Note 12 Pro Plus அப்படின்ற மாதிரியான 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் ரெட்மி Note 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 4 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட், 48 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி அண்ட் 15K செக்மெண்ட்டுக்கான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் ஆகும். அண்ட் ரெட்மி Note 12 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், MediaTek கூடிய Dimensity 1080 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட், 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி அண்டர் 20K செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆகும். கடைசியாக ரெட்மி Note 12 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான அதே AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி அண்ட் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், MediaTek கூடிய Dimensity 1080 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட், 200 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 25000 மாதிரி செக்மெண்ட்டுக்கு இந்த ரெட்மி Note 12 Pro Plus அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனையும் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் ரெட்மி Note 12 சீரிஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் நாம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பேசிஸில் இந்த டிசம்பர் மாதம் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான லிஸ்ட்டை இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் அவளாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வேறு ஏதாவது பிராண்டுகிட்ட இருந்து டக்குன்னு சர்ப்ரைசிங்காக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றின டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.